சுப்ராமன் தற்போது 27 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த மேலூர் தொகுதிக்கு மட்டும் அறிவிக்கப்படல. எப்போது மேலூர் தொகுதிக்கு அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம். தற்போது இது தொடர்பாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த வேட்பாளர் பட்டியல் என்பது தயார் செய்வதற்காக தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலமாகவே பெரும் ஒரு பேச்சுவார்த்தை, குழு கூட்டங்கள், உயர்மட்ட குழு கூட்டம், அதே போல ஸ்கிரீனிங் கமிட்டி கூட்டம் என்று தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக டெல்லியில் நடைபெற்று வந்தது. பலரும் தங்களுக்கு சீட் வேண்டி டெல்லியிலே முகாமிட்டிருந்தார்கள். இவர் மூலமாக சென்றால் நமக்கு சீட் கிடைத்துவிடும், அல்லது மாநில தலைவரை மூலமாக நம் சீட் பெற்று வரலாம் என்று பல காங்கிரஸ் நிர்வாகிகளும் டெல்லியில் முகாமிட்டிருந்த நிலையில் பல முறை இந்த பட்டியல் என்பது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் மாநில தலைமை ஒரு பட்டியல் தயாரித்தது, அதே போல பொறுப்பாளர் ஒரு பட்டியல் தயாரித்திருந்தார். இதையெல்லாம் பல பட்டியல்கள் தயாரிக்கப்பட்ட நிலையில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கு ஸ்கிரீனிங் கமிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த வேட்பாளர் ஆய்வு குழுவினுடைய தலைவர் சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் சிங் டியோ அவருடைய பரிந்துரையின் பேரில் ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பேர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்ட அகில இந்திய தலைமைக்கு அந்த பட்டியல் என்று கொடுக்கப்பட்டது. அந்த பட்டியலும் காங்கிரஸ் கட்சி ஆராய்ந்தது. ஆனால் மிக முக்கியமாக இதில் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் தேசிய தலைமை தான் நேரடியாக தலையிட்டு தேர்வு செய்ததாகவும், அதனால் தான் இவ்வளவு காலதாமதமானது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சி இந்த பட்டியலை தற்போது வெளியிட்டிருப்பதற்கு காரணமே தேசிய தலைமை முழுக்க இதில் முழு கவனம் செலுத்தி அவர்கள் தான் இந்த பட்டியலை தயாரித்து வெளியிட்டிருக்கிறார்கள் என்று காங்கிரஸ் தரப்பிலிருந்து தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு 9:30 மணிக்கு தான் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த உயர்மட்ட குழு கூட்டம் என்பது முடிவுற்று. அந்த கூட்டத்தில் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, அதே போல காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, கே.சி. வேணுகோபால், ராஜேஷ்குமார், செல்வபிரமகை, கிரிஜோடங்கர் உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். நேற்று இரவே பட்டியல் வெளியாகும் என்று பெரும் எதிர்பார்ப்பு இருந்த நிலையில இந்த கிருஷ்ணகிரி, மேலூர், இதே போல பெண்ணாகரம் இந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கெல்லாம் வேட்பாளரை தேர்வு செய்வதில் தான் நேற்று இரவு சிக்கல் என்பது இருந்தது. ஆனால் காலையில் அந்த பட்டியல் என்பது தயார் செய்யக்கூடிய பணியில கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதிக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செல்லகுமார் அவருடைய பெயர் பரிந்துரை செய்யப்பட்டது. அவருடைய பெயரை அகில இந்திய தலைமை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில அவர் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில தற்போது வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட இருக்கிறார். அதே போல பெண்ணாகரம் தொகுதியில் ஜி.கே.என். தமிழ்குமரன் போட்டியிடுகிறார். அவர் காங்கிரஸ் கட்சியில் சேர்வதற்கு முன்பாகவே அவர் தனக்கு சீட் வேண்டும் என்று ஒரு டிமாண்ட் வைத்ததாகவும், அதன் அடிப்படையில் தான் அவர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்ததாகவும், தற்போது அவருக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிடுவதற்கு பெண்ணாகரம் தொகுதியில் வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பெண்ணாகரம் தொகுதியில் தற்போது பாமக ராமதாஸ் தரப்பு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் ஜி.கே. மணி, அவருடைய மகன் தான் தற்போது ஜி.கே.என். தமிழ்குமரன் அந்த தொகுதியில போட்டியிடுகிறார். குறிப்பாக இந்த மேலூர் தொகுதியை பொறுத்தவரை அதற்கான அந்த வேட்பாளர் தேர்வு செய்வதில் தான் இந்த இழுபறி என்பது தொடர்ந்து இருந்து வருகிறது. அந்த வேட்பாளரை இன்று இரவுக்குள் காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில மேலூர் தொகுதியை பொறுத்தவரை சந்திரசேகரன் என்பவருக்கு வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டது. ஆனால் அதில்தான் ஒரு பெரும் ஒரு குழப்பம் இருப்பதாகவும், யாரை வேட்பாளராக மேலூர் ஒரே ஒரு தொகுதிக்கு மட்டும்தான் இன்னும் அந்த இழுபறி என்பது இருந்து வருகிறது. பலகட்ட பேச்சுவார்த்தைகள், பலகட்ட அந்த ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த இரவுக்குள் மேலூர் தொகுதிக்கான அந்த வேட்பாளர் என்பவர் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சி சார்பாக அறிவிக்கப்படுவார்கள் என்று தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று கூட முதலமைச்சர் சொல்லியிருந்தார் இந்த இரவு பட்டியல் வரும் என்று. அதே போல இன்று பட்டியல் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுவிட்டது. இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தனது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு ஏதுவாக ஒரு வழியாக வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சியுமே தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரத்திற்கு கிளம்பின நிலையில் காங்கிரஸ் கட்சி மட்டும் தங்களது வேட்பாளர்களை அறிவிக்காமல் இருந்தது. தற்போது தங்களுடைய அந்த வேட்பாளர்களை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல மேலூர் தொகுதி, மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதி ஒரே ஒரு தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர் பட்டியல் கூடிய விரைவில் காங்கிரஸ் கட்சி சார்பாக வெளியிடப்படும் என்று சொல்லப்படுகிறது. சுப்ராமன், நீங்க குறிப்பிட்டது போல இப்ப அண்மையில காங்கிரஸ் கட்சியில சேர்ந்த ஜி.கே. மணியினுடைய மகன் ஜி.கே. மணி குமரனுக்கு பெண்ணாகரம் தொகுதியில வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. அதே போல பல பேருக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு அளிக்கப்பட்ட நிலையில தற்போது குளச்சல்ல வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸுக்கு இந்த முறை ஏன் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு? அதற்கான காரணம் என்னவாக தெரியுது? குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல குளச்சலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிரின்ஸ் மட்டுமல்ல, மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்ட ராஜ்குமார், அதே போல உதகமண்டலம் தொகுதியில் போட்டியிட்ட கணேஷ், இவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. உதகமண்டலம் தொகுதியில் போட்டியிட்ட கணேஷ் என்பவர் அவருக்கு வயதாகிவிட்டது என்று ஒரு காரணத்தை சொல்கிறார்கள்.
அதே போல ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் ஜமால் யூனஸ் முகமதிற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் குளச்சல் தொகுதியும் அதே போல விலவங்கோடு தொகுதியும் அந்த காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் பேச்சுவார்த்தையின் போது கிடைக்காது என்ற ஒரு நிலை என்பது இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதற்காக தான் அந்த இரு சட்டமன்ற குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல பிரின்ஸும் அதே போல தாரகை கட்டத் இந்த இருவருமே காங்கிரஸ் தலைமையிடம் தொடர்ந்து எப்படியாவது அந்த தொகுதிகளை பெற்றுவிட வேண்டும், மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததன் அடிப்படையில அந்த இரு தொகுதிகளும் பெறப்பட்டது. பிரின்ஸிற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. எதன் காரணம் என்றால் டிடி பிரவீன் என்பவர் அகில இந்திய பொதுச் செயலாளருக்கு மிக நெருங்கிய ஒரு நபராக இருக்கிறார். அவர் போட்டியிடுவதற்காக அந்த அதாவது குளச்சலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிரின்ஸுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதற்கு காரணம் டிடி பிரவீன் தான். டிடி பிரவீனை பொறுத்தவரை அவர் குளச்சல் தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் தலைமை அறிவித்ததாகவும், ஆனால் விலவங்கோடு சட்டமன்ற தொகுதியால் கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடைப்பட்ட பகுதியில் இருப்பதாகவும் இரு மாநில எல்லைகளையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக விலவங்கோடு இருக்கிறது. அதனால் நான் விலவங்கோடில் போட்டியிட பிரவீன் விரும்பியதால் தற்போது அந்த குளச்சலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிரின்ஸுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு பெண் வேட்பாளராக அதுவும் இளம் வேட்பாளராக இருக்கக்கூடிய தாரகை கட்பட்டுக்கு தொகுதி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் விலவங்கோட்டிலிருந்து தாரகை கட்பட் மாற்றப்பட்டு தற்போது குளச்சல் தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். அவருக்கு அந்த பகுதியில வாய்ப்பு என்பது தற்போது காங்கிரஸ் கட்சி சார்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு 2 பெண்களுக்கு இந்த பட்டியலில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு 2 பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல புதியதாக கட்சிக்கு வந்த GKM தமிழ்குமரனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 2021 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சி மக்களவை உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் அவருடைய மாமனார் ரவிச்சந்திரன் போட்டியிட்டு 35,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைந்தார். இந்த முறை மேலூர் சட்டமன்ற தொகுதி மக்களவை உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் அவரது தங்கைக்கு வாய்ப்பு கேட்டுள்ளதாகவும், அதனால் குறிப்பிட்ட மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர் பெயர் அறிவிக்கவில்லை என்றும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த மாணிக்கம் தாக்கூரை பொறுத்தவரை அவர் அந்த ஒருங்கிணைப்பு தலைவர் பதவியை காங்கிரஸ் கட்சி அவருக்கு கொடுத்திருந்தது இந்த தேர்தலுக்காக. அந்த பதவியும் தான் ராஜினாமா செய்வதாகவும் அகில இந்திய தலைவர் கார்கேவிடம் தெரிவித்திருந்தார். அந்த மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கான அந்த வேட்பாளரை தேர்வு செய்வதில் அதே போல அவருடைய அந்த ஒரு பலத்தை ஏற்படுத்தி அவர் தனது தங்கைக்கு வாய்ப்பு கேட்டதாகவும் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அதன் காரணமாகத்தான் அவர் அந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பதவியிலிருந்து அவர் விலகியதாகவே சொல்லப்படுகிறது. எப்படியாவது அவரை சமாதானப்படுத்த வேண்டும் என்று ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக அந்த ஒரு தொகுதிக்கான அந்த வேட்பாளர் யார் என்பது மட்டும் காங்கிரஸ் கட்சி தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடனும் அந்த பேச்சுவார்த்தை என்பது மிக விரைவாக நடத்தப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக மேலூர் தொகுதிக்கான வேட்பாளர் இன்று இரவு வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது. மாணிக்கம் தாக்கூர் இந்த மேலூர் தொகுதியில் வேறு ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது, அதே போல அதாவது அவருடைய தங்கைக்கு வாய்ப்பு கேட்கப்பட்டதாகவும் அதற்கு ஒரு சிலர் ஆட்சேபனை தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதனாலேயே அவர் அந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பதவியிலிருந்து விலகியதாகவே தகவல் சொல்லப்படுகிறது. அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியாக அவருடன் தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறுவதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற பல சட்டமன்ற தொகுதிகளை அப்படியே திமுகவிடமிருந்து பெற்றிருந்தார்கள். அதன் அடிப்படையில் பல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த 17 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 3 பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த 3 நபர்களுக்கு ஒருவருக்கு வயது காரணம் காட்டி அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அதே போல ஒருவருக்கு தொகுதி மாறியதன் காரணமாக அவருடைய வாய்ப்பு பறிபோயிருக்கிறது. அதே போல இஸ்லாமியருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்போது அந்த மயிலாடுதுறை தொகுதியிலும் இஸ்லாமியருக்கு வாய்ப்பு காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த மேலூர் தொகுதியுடைய வேட்பாளர் இன்று இரவு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படுவார்கள் என்றுதான் தகவல் சொல்லப்படுகிறது. அந்த 27 வேட்பாளர்களை பொறுத்தவரை பொன்னேரி தொகுதியில் மீண்டும் துரை சந்திரசேகர், வேளச்சேரி அசன் மௌலானா, ஸ்ரீபெரும்புத்தூர் செல்வத்திறந்தகை, சோளிங்கர் முனிரத்தினம், ஊத்தாங்கரை குத்துசாமி, கிருஷ்ணகிரி செல்லக்குமார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், தென்னாகரம் தமிழ்குமரன், ஆத்தூர் அர்த்தநாரி, ஈரோடு கிழக்கு கோபிநாத் பழனியப்பன், உதகமண்டலம் ராமச்சந்திரன், கவுண்டம்பாளையம் சூரியபிரகாஷ், சிங்காநல்லூர் ஸ்ரீநிதி நாயுடு, அதே போல துறையூர் விச்சூர் லெனின் பிரசாத், அதே போல கடலூர் சந்திரசேகரன், மயிலாடுதுறை ஜமால் யூனஸ் முகமது, அறந்தாங்கி ராமச்சந்திரன், காரைக்குடி மாங்குடி, குசலம்பட்டி சரவணகுமார், சிவகாசி அசோகன், திருவாரணை ராம கருமாணிக்கம்,
ராம கருமாணிக்கம் என்பவர் 2016 தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக இருந்த ராமசாமியுடைய மகன் ராம கருமாணிக்கம் கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். மீண்டும் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் ஊர்வசி அமிர்தராஜ், சங்கரனூர் தொகுதியில் தங்கை கணேசன், அம்பாசமுத்திரத்தில் விபி துரை, நாங்குநேரி தொகுதியில் ரூபி மனோகரன், குளச்சல் தொகுதியில் தாரகை கட்பட், விலவங்கோடு தொகுதியில் பிரவீன், கிள்ளியூர் தொகுதியில் ராஜேஷ்குமார் போட்டியிடுகிறார்கள். இதுவரை காங்கிரஸ் சார்பாக வெளியிடப்பட்ட அந்த 27 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் பட்டியலில் 2 பெண்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக பல இளைஞர்களுக்கு இந்த வாய்ப்பு என்பது இந்த முறை வழங்கப்பட்டிருக்கிறது. இளைஞர் காங்கிரஸை சேர்ந்த பலருக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட வாய்ப்பு தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.